ரூ. 100 சேமித்தால் வாழ்க்கை எப்படி மாறும்? நீங்கள் தினமும் ரூ. 100 சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரூபாவா, அதில் என்ன பெரிய விஷயம்? ஆனால் உண்மை என்னன்னா, பணக்காரர்கள் வாழ்க்கை பெரிய பணத்தில் ஆரம்பிக்காது, சின்ன சேமிப்பில் தான் ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ ரூபாய் சேமிப்பது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும், எப்படி உங்களை மிடில் கிளாஸ்லேருந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆக்கணும், இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, ரூபாய் மதிப்பு தெரியாத பிரச்சனை. நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ரூபாய்க்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஒரு டீ கடைக்கு போனாலும் ரூபா டீ, ரூபா பிஸ்கெட்டு, ரூபா ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் காலி ஆகிடும். அதே மாதிரி தான் ஸ்விக்கி ஆர்டர், ஆன்லைன் ஆஃபர், இம்பல்ஸ் ஷாப்பிங், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் தான் பெரிய பணத்தையே சாப்பிடணும், காலி ஆகிடும். ஒரு நாள் ரூபாய் வேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் 3000 ஒரு வருஷத்துக்கு 36,500 அதாவது ஒரு வருஷம் 36,500 நாமே தெரியாமல் வீணாக காலி பண்ணிடுறோம். இதுதான் லைஃப்பில் பெரிய மிஸ்டேக். பாயிண்ட் நம்பர் 2, ரூபாய் சேமிப்பு ரூல். அது என்ன? ஒரு சிம்பிள் ரூல் சொல்கிறேன். ரூபாய் ரூல்னால் டெய்லி நீங்கள் ரூபாய் சேவ் பண்ணுங்கள். அது எப்படி? எக்ஸாம்பிள், ஒரு மார்னிங் காலையில் ஒரு டீ கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க. ஆட்டோ போகாமல் பஸ்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதில் சேவ் ஆகிற ரூபாவை ஒரு பாக்ஸில் வைங்க, அல்லது ஒரு பேங்க்கில் கூட வைங்க. ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள், அது உங்கள் கையில் 3000 இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள், 36,500 இருக்கும். நீங்கள் ஒரு வருடம் கழித்து ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் கூட சேவ் பண்ண முடியுமான்னு நீங்களே நினச்சி பார்ப்பீங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, மைண்ட் செட் சேஞ்ச். இந்த ரூபாய் சேவிங்கில் பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? மணி இல்லை, மைண்ட் செட் தான். நீங்கள் சேவிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக உங்கள் பிரெயின் சேஞ்ச் ஆகும். முன்னெல்லாம் ஆஃபர் வந்தால் வாங்குவோம், ஃபுட் வேஸ்ட் பண்ணுவோம், அன்னெசரி எக்ஸ்பென்ஸு வாங்கிடுவோம். இப்போது இது தேவையா, சேவ் பண்ணலாமா, இந்த ஒரு கொஸ்டின் தான் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணும். நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், ரிச் பீப்புள் அதிகம் சம்பாதிப்பதால் ரிச் ஆகலை, அவர்கள் ஸ்மார்ட்டாக செலவு பண்ணதால் ரிச் ஆனாங்க. பாயிண்ட் நம்பர் 4, 5 வருடம் கால்குலேஷன். இப்போது ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். டெய்லி ரூபாய் சேவ் பண்ணுறீங்க. ஒரு வருஷத்தில் உங்கள் கையில் 36,500 இருக்கும். 5 வருஷத்தில் 1,82,500 இருக்கும். அதாவது அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லையா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அந்த மாதிரி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாங்களே, அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதாவது ரூபாய் தான் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணும். பல பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பணம் இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, அவர்களுக்கு சேவிங் ஹேபிட் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 5, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார். அவர் தினமும் ரூபாய் சேவ் பண்ணுறாருன்னு வச்சுங்க. 3 வருஷம் கழிச்சு அவர் கையில் 1,00,000 சேவ் பண்ணியிருப்பார். அந்த மணியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் டீ ஷாப் கூட ஓப்பன் பண்ணுவார். இப்போது அவர் ஆட்டோ ஓட்டலை, அந்த டீ கடையை தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்மால் சேவிங் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த மெசேஜ் சிம்பிள். நீங்கள் ரூபாய் ஸ்மால் அமௌண்ட்டு இல்லை. அந்த ரூபாவில் ஒரு டிசிப்ளினோட, ஒரு ஹேபிட்டாகவும், ஒரு ஃப்யூச்சரை நினச்சி இன்றிலேருந்து நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி டெய்லி ரூபாய் சேவ் பண்ணுங்கள். அது 30 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன டாபிக் பேசலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.